தற்போது சினிமா உலகம் மாறிக்கொண்டே போகுது. ஆதி காலத்துல கம்மி விலைக்கு டிக்கெட் விற்று தற்போது விலையேற்றப்பட்டிருக்கு. உணவுக்கு பஞ்சம் அப்படின்னாலுமே தியேட்டருக்கு வரும் இந்த மக்கள் கூட்டம் குறையல. வழக்கமாக ஒரு புதிய திரைப்படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆவதற்கு முன்பு யூடியூப்ல அந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியிடப்படும். அதுவுமே மக்கள் பார்க்கும் வகையில இலவசமாகத்தான் இருக்கும். அதே போல தியேட்டர்கள்ல ஒரு படம் திரையிடப்படும் போது விளம்பரங்கள் இடையில காண்பிக்கப்படுவது வழக்கமான ஒரு விஷயம்தான். இந்த நிலையில ஒரு ட்ரீசருக்காகவே தனி ஷோ ஸ்கிரீன் ஒதுக்கி செம்ம மாஸ் காட்டியிருக்காங்க. அதுவுமே இன்று சூர்யா அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. ஆர்ஜே பாலாஜியுடைய இயக்கத்துல சூர்யா சாரோட நடிப்புல உருவாகி வரும் திரைப்படம் தான் கருப்பு. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆவதாக இருந்தது. இன்று நம்ம சூர்யா சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷல் காரணமாக படத்துடைய ட்ரீசர் வெளியிடப்படும் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி படத்துடைய இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி அவர்களே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தாரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது இந்த ட்ரீசர் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி செம்ம வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சூர்யா சார் இந்த படத்துல வக்கீல் வேடத்துல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கிராமத்து கெட்டப்பிலுமே பட்டைய கிளப்புறாரு. ஆகையால இந்த படம் பாத்தீங்கன்னா சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த ட்ரீசரை பார்த்த ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பலருமே சூர்யா சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதோடு மட்டும் இல்லாம படத்திற்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய டாப் நடிகரான நம்ம அஜித்குமார் அவர்கள் சூர்யா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இந்த படத்துடைய ட்ரீசருக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காரா. சோ அது மட்டும் இல்லாம படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.